அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் கூட நாம் பார்க்குறதுன்னா, ஏசப்பா சிலுவையில் மரணிக்கும்போது சிலுவையில் இருக்கும்போது சொன்ன 3வது வார்த்தை, இதோ உன் தாய், இதோ உன் மகன். யோவான் அதிகாரம் 19வது யோவான் புஸ்தகம் 19வது அதிகாரம் 26-27 வசனம் படிச்சிங்கன்னா, தன் தாயை நோக்கி இதோ உன் மகன் என்று யோவானை சொல்கிறார். யோவான் சீடகனை சொல்கிறார். அந்த சீடனை நோக்கி இதோ உன் தாய் என்று அவர்கிட்ட சொல்கிறாரு. அந்நேரம் முறையில் அவர் அந்த தாயை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு வரோம். பாருங்கள், ஆண்டவர் சிலுவையில் இதை சொல்லணுன்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த உலகத்தின் பாவத்தையே போக்க வந்துட்டார். பாவத்தை போக்கிட்டார், அடி வாங்கிட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். இதுதான் கடைசி நேரம். அவர் அதை சொல்லணுன்னு அவசியமே இல்லை. ஆனாலும் பாருங்கள், தனக்கு பின்னாடி தன் தாயை கவனிக்க யாரும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேறு பிள்ளைங்க உறவு இவருக்கு பின்னாடி பிறந்த பிள்ளைகள்னு யாரும் கிடையாது. மற்ற 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் அவருடைய ஏசப்பாவுடைய தாயோட சகோதரியின் பிள்ளைகள். யோசேப்பு, சீமோன், சின்ன யாக்கோபு, யூதா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசப்பா அம்மாவுடைய அவங்க தங்கச்சி சகோதரியுடைய பிள்ளைங்க. ஆனால் தன் தாயை இவர் ஒண்டி தான் பார்த்துக்கணும். ஆனால் வேறு யாரும் இல்லை. அந்த பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, தன் தாயை பார்த்துக்க சொல்லி தன்னுடைய சீடன் யோவானை ஆக்சுவலாக நற்செய்தி அறிவிக்க தான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு இல்லையா? இப்போ நற்செய்தி அறிவிக்க கூட்டு வருவருக்கு அந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அப்போ ஆண்டவர் அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்துட்டு போகிறாரு. இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி. இப்போ இது பார்த்திங்கன்னா யாத்ராகமம் விடுதலை பயணம் சொல்லுவாங்க ஆர்சி பைபிளில். யாத்ராகமத்தில் 20வது அதிகாரம் 13வது வசனம் 12-13 வசனம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுத்த தேசத்தில் தன் தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுகிறவன் நீடித்த நாட்களாக வாழ்வான்னு சொல்கிறார். இப்போ 10 கட்டளை யார் கொடுத்ததுன்னா, அவர் கொடுத்தது தான் 10 கட்டளை இல்லைங்களா? அப்போ அந்த 10 கட்டளை கொடுத்த அவரே அவர் அதை மீற மாட்டார். அப்போ அந்த தாயை அவர் மதிப்பார். எல்லாம் ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன அப்படி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. அப்படி சொல்லுவார். தாய் தந்தை கனம் பண்ணுன்னு சொன்ன அவரே தன்னுடைய தாயை பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனாக வாழ்ந்தார் இல்லைங்களா? கரெக்டாக வாழ்ந்தார். ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சார். தன்னுடைய கடைசியில் தன்னுடைய ஜீவனே கொடுத்தார் நம்மளுடைய பாவங்களுக்காக. முற்புதாக்கள் செய்த பாவத்திலிருந்து நாம் இன்றைக்கி செஞ்சு கொண்டு இருக்கிற எல்லா பாவத்துக்காகவும் நம்மளுக்காக அடிப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்மளுக்காக பிறந்தார், நம்ம காயங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய நோய்களையும் சாபங்களையும் பாவங்களையும் அவர் சுமந்தார், நம்மளுக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர்த்தார் இல்லையா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அப்பேற்பட்ட தேவன் அவர் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட தேவன் அவர் கொடுத்த கட்டளையை மீறுவாரா? ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படிலாம் இல்லைங்க. அது ஏதோ தப்பாக எழுதியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவன் அவர் மாறும் மனிதன் அல்ல இல்லையா? அப்போ அவர் தேவன். அவர் பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் தாயை தாயமாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய சீடன் யோவான்கிட்ட தாயை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு யார் அவருக்கு பின்னாடி யாராவது சகோதரர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க பார்த்துருவாங்களே, இவருக்கு அப்புறம் அவங்க அப்படின்னு பார்த்துருப்பாங்களே. ஆனால் யாரும் இல்லை என்ற பட்சத்தில் தான் தன்னுடைய சீடன் அன்பு சீடர் யோவான்கிட்ட இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாருங்க இல்லைங்களா? அப்போது இது நம்ம புரிஞ்சிக்கணும். வேதத்தில் சில விஷயங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது மாறி இருக்கும். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்மளே நம்ம தாய் எதாவது சொன்னால் உனக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் 4 பேருக்கு முன்னாடி.
அப்போ அவர் வந்து இந்த தண்ணியை திராட்சை ரசமாக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸ்திரீ உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவாரா? அப்படிலாம் இல்லைங்க. என்னுடைய வேலை வரவில்லைன்னு சொல்லியிருப்பார். எனக்கு என்ன இந்த வேலை வரல அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்கள வந்து 4 பேருக்கு முன்னாடி ஸ்திரீ உனக்கும் எனக்கும் என்ன, நீ என்ன என்கிட்ட வந்து சொல்கிறது அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் இல்லைங்களா? அப்போ அப்பேற்பட்ட தேவன் அவர். நம்மளுக்கு கட்டளை கொடுத்து அவர் மீறுவாரா? அவர் மீற மாட்டார். அந்த கடைசி நேரத்தில் கூட, அந்த மரணிக்கும் தருவாயில் கூட கடைசி அந்த ஒவ்வொரு செகண்ட் எண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் வந்து தன் தாயை அவங்க இருக்கிற வரைக்கும் பத்திரமா இருக்கணும்னு ரொம்ப அன்பான ஒரு சீடன் யோவான் கிட்ட அந்த தாயை வந்து ஒப்பு கொடுத்துட்டு போகிறார், ஒப்படைச்சிட்டு போகிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவன் அவர். அப்போ அப்பேற்பட்ட தேவன் வந்து எப்படி அவங்கள வந்து 4 பேருக்கு முன்னாடி அவமானமாக பேச முடியும் இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை யோசிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அவர் அப்படி தான் பேசினார், அவரே அப்படி பேசிட்டாரு, அப்போ அவரே வந்து கட்டளையை மீறிடுவாரா? அவர் மீற மாட்டாருங்க. அவர் நம்ம எப்படி இதை பின்பற்றணும்னு சொல்லி நம்மளுக்காக சொல்லி கொடுத்துட்டு போனார். அப்படி தான் நம்மளை வாழ சொல்லுகிறார். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஆதியாகமம் 3:15 வருது. இதோ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை நசுக்கும், நீ அவள் குதிகாலை தீண்டுவாய் அப்படின்னு வருதுங்க. அப்போ அங்கேயே வந்துட்டாங்க. மாதா தான் வருவாங்க. அவர் வித்து தான் அவருக்கு ஏசப்பா வந்து தேவனே மனுஷ உருவத்தில் வந்து பிறப்பார் அப்படின்னு வந்து அங்கேயே சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட தேவன் அங்கேயே வந்து அவங்கள இது பண்ணிட்டாங்க. ஏன்னா முதல் தாயான ஏவாள் வந்து தன்னுடைய பாவத்தினாலும் இச்சை அந்த அந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு அதை பார்த்து அதில் அந்த பழம் பார்க்கும்போதே வந்து களிப்பூட்டுறதா இருக்குதம்மா, சுவையாக இருக்குமா, இச்சை அப்படியே கண் கவர்றதா இருக்குமா அப்படின்னு அந்த இச்சைன்றது வந்து எதை நம்ம ஆசைப்படுறோமோ அதான் இச்சை இல்லையா? அதுக்கு அடிமை ஆகிட்டாங்க. அடிமையாகி தேவனுடைய கட்டளையை மீறிட்டாங்க. அப்போ தேவன் எதுக்காக உருவாக்குனாரோ அதுலேருந்து அவங்க மாறுபட்டாங்க. ஸோ அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சாத்தானுக்கிட்ட, இதோ இன்னொரு ஸ்திரீ வருவாங்க, அந்த ஸ்திரீக்கும் உனக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்திரீ தான் வந்து அன்னை மரியாள் இல்லைங்களா? அப்போ அவங்கள வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற தேவனுடைய கடமை இல்லையா? அதான் சொல்கிறார், இதோ இவங்களே உன் தாய், இதே உன் மகன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ நம்ம வந்து வேதத்தை சரியாக படிக்காமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா மறிக்கிற தருவாயில் வந்து அதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே சொல்லுங்களேன், அது எதுக்கு சொல்லணும்? அதில் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனாலும் அவர் அந்த 10 கட்டளை நியாயப்பிரமாணத்தை கரெக்ட் சிலுவையோட நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சிங்க. பலி செலுத்துறதா இருக்கட்டும், தசமபாகம் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த 10 கட்டளை விபச்சாரம் செய்கிறாது. ஏன்னா அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் கட்டளை. நீ பழைய ஏற்பாடில் ஒரு பெண்ணோட படுத்து எழுந்துச்சாதான் விபச்சாரம். புதிய ஏற்பாடில் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தியனாலே விபச்சாரம். இப்போ பாருங்க, இது எப்படி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? பழைய ஏற்பாடில் பல்லுக்கு பல் பண்ணுக்கு கண். புதிய ஏற்பாடில் ஒரு கணத்தில் அறிஞ்சால் மறு கணத்தை காட்டு. 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னால் 2 கிலோமீட்டர் நட. அப்போ இதுதான் கிறிஸ்துவின் கட்டளை. இதை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கிறிஸ்டின் பின்னாடி போக முடியும். நம்ம எத்தனை பேருங்க விண்ணகத்துக்கு போக முடியும்? நிறைய பேர் நினச்சின்னுக்கிறாங்க, நான் பாஸ்டராக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஆர்சியில் ஃபாதராக இருக்கட்டும், ஆர்சியில் சிஸ்டர்களாக இருக்கட்டும், இன்னும் ஐயருங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, வேதியர்களாக இருக்கட்டும், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, வாழலைன்னா இல்லை, நற்கிரி இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்ன்றார். அப்போது நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது நம்ம அது வாழணும். எகிப்திலேருந்து 30 லட்சம் மக்கள் வந்து கானான் தேசத்துக்காக புறப்பட்டு வராங்க. ஆனால் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது அங்கேருந்து வந்ததில் யோசுவா அவர்களின் குடும்பமும் காலேபு அவர்களின் குடும்பம் மட்டும்தான். இந்த 2 பேர் ஃபேமிலி மட்டும்தான் ஃபுல்லாக போச்சு. மற்றவங்க எல்லாம் வந்து இறந்துட்டாங்க. வழியில் அந்த சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க, வழியில் பிறந்தவங்க, இவங்க மட்டும்தான் வந்து யோர்தானை தாண்டி போனாங்களே தவிர அங்கேருந்து வந்த அத்தனை பேரும் மறித்துட்டாங்க. இன்க்ளூடிங் வந்து மோசே இறந்துட்டார், ஆரோன் இறந்துட்டார், இன்னும் அந்த மிரியம் அவங்க இறந்துட்டாங்க. எல்லாமே வந்து அங்கே முடிஞ்சிச்சு. யாரும் வந்து யோர்தானை தாண்டி போகல. புரியுதுங்களா? அப்போது நாம் இப்போது ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படியணும். நம்ம சிலுவையோட நியாயப்பிரமாணம் முடிஞ்சிச்சு. புதிய துருத்தியில் புதிய திராட்சை ரசம் தான் ஊற்றணும். பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசம் செட் ஆகாது, வெடிச்சிருன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கிறிஸ்டின் கட்டளையை ஃபாலோ பண்ணி போகணும்.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தேவை நீதி, நியாயம், இரக்கம். இது 3 நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம தேவனோட சஞ்சரிக்கிற வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால தயவுசெய்து சொல்றேன், நீங்க ஆண்டவரோட நித்தியமா வாழ்றதுக்கு இதை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நம்ம பரிசுத்தமா வாழ, ஆண்டவரோடு சேர்ந்து வாழ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உலகத்தோட போராடி தான் ஆகணும். தன் சிலுவை சுமக்காமல், தன்னை வெறுத்து தன் சிலுவை சுமக்காமல் எவனும் என் பின்னாடி வரவே முடியாதுங்க. இந்த வார்த்தையில எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. நீங்க உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட அதை பாருங்கள், தன் சிலுவையில் கூட ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்போ நம்மளாம் ஃபாலோ பண்ணணும். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென்.